தன்னை செய்தற்பட்டுக் கொண்டார் வள்ளுவர். காரணம், இல்லறத்தை போற்றி வாழ்வது என்பது விருதுரை வரவேற்று அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்து வைக்க வேண்டார். அது மட்டும் இல்லாது மறுவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால் படுதல் என்று விருந்தோம்பலுக்கு முக்கியத்துவம் அளித்துள்ளார். அந்த முறையோடு உபசரித்த வாழ்க பராசர முனிவராகப்பட்ட ஒரு மச்சகந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை சந்திச்சதுனால கிருஷ்ண துவாபயனார் அப்படின்னு சொல்லக்கூடிய வேத வியாசகர் இருந்தார். கிருஷ்ண துவாபயனார். அடுத்ததாக கலைக்கோட்டு முனிவர் கிருஷ்ணத்வை பாயனாரா? பிரிச்சு பேசணுமா? கலைக்கோட்டு முனிவர் கிருஷ்ணத்வை பாயனாரா? கிருஷ்ண துவாபயனார் அப்படின்னு. ஆக கலைக்கோட்டு முனிவராகப்பட்டவரு வார்த்தை நம்ம கொஞ்சம் காட்டுக்குள்ள இருந்து நெருடலான வார்த்தைகள்லாம் கிருஷ்ண துவாபயனார் சிரமம். ஆக கலைக்கோட்டு முனிவராகப்பட்டவர் காட்டுக்குள்ள இருந்து நாட்டுக்குள்ள வந்ததுனால தசரத சக்கரவர்த்திக்கு பிள்ளை வைக்க வந்துச்சு. அதே போல துர்வாச முனிவராகப்பட்டவர் யாரை சந்திச்சாருன்னா குந்தி தேவியை சந்திச்சார். சரி, குந்தி தேவியை சந்திச்சதுனால பஞ்ச பாண்டவர்கள் அவங்களுக்கு ஒரு 5 பிள்ளை. இன்னைக்கு இந்த முனிவரை நீங்க சந்திச்சிருக்கீங்க. என்னால உங்களுக்கு பெருமை அடையணுங்கிற ஒரு ஆவல். கதையின் முறைப்படி நல்லா இருக்கு இல்ல? சரி சரி, கதையின் முறைப்படி கதையின் சாராம்சத்தை காமிச்சிருவோம். கண்டு மொழி மாறே கண்டு மொழி மாறே பலருக்கும் நாடலுக்குள் ஜனநிலைதான் இழந்த சுவாமி நாடு அது மலைநாடு சுவாமி கண்ணமழகிருந்து முகமாறே தாய் தந்தை பெயரோட தந்தை பெயர் தம்பி என்பார் சுவாமி, தாய் நகை மொழிடு என்பார் சுவாமி. காலத்தை நேரத்தையும் அனுசரிக்கணும். ஆமாமா, அப்படிங்கிறதுனாலதான் அனுசரிக்கணும். ஆனா கதை விட்டீங்க பாருங்க. என்னது? அடடா, எப்படி இப்படியெல்லாம் தேர்ந்தெடுத்து படித்தல்னு இருக்கு. இந்த மாதிரி நூல்களெல்லாம் தேர்ந்தெடுத்து படிக்கணும் அப்படின்னா படிக்கிறவங்கள பார்த்துருக்கேன். சரி, அந்த மாதிரி நூல்கள்லையே இந்த மாதிரி கதைகளை தேர்ந்தெடுத்து படிக்கணும் அப்படின்னு தேர்ந்தெடுத்து நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஞான திருஷ்டிலே தெரிஞ்சுக்குவீங்க. ஆமாம். பராசுர முனிவர் மச்சகந்தியை பார்த்தாரு. அந்த பொம்பளை பிள்ளை படம் ஓட்டிக்கிட்டு இருந்த பிள்ளைய பாவம் வயசுக்கே வராத புள்ள. அந்த வயசுக்கு வராத பிள்ளைய அவர் கேட்குறாரு. வயசுக்கு வர வச்சு அதான் நான் வர வச்சுக்கிறேம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாத. ஏன் என்னால் ஒரு குழந்தை இந்த உலகத்துக்கே மிகப்பெரிய ஒரு நூல் கிடைக்க போகுது. இந்த நேரத்தில் பிறந்துச்சுன்னா ஒரு பிள்ளை பெருமையான உலகத்திற்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பிள்ளை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது அவ கேட்குறேன், ஏன் சாமி நீங்கள் ஒரு முனிவர், நான் வயசுக்கே வரலன்னா எப்போ அந்த அந்த பிள்ளை கேட்குது. ஆனால் நீங்கள் வர வச்சு பிள்ளைய வேற கொடுக்குறோம்னு சொல்கிறீங்க. பிள்ளைய பார்த்துட்டா கட்டிக்கிட்டு போயினவனு முதலிரவன்னைக்கு புருஷன் கேட்பானு, அதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு அவ கேட்குறா. சரி, நீ அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதம்மா, நீ மறுபடியும் புதுசாக வயசுக்கு வந்தால் எப்படி இருப்பியா அதே மாதிரி ஆக்கக்கூடிய சக்தி என்கிட்ட இருக்கு. உன் புருஷன் சந்தேகமே பட மாட்டேன், உனக்கு புள்ள பிறந்த விஷயம் அவனுக்கே தெரியாது அப்படிங்கிறாரு பராசுர முனிவர். அதனால தான் நீங்கள் சொன்ன கிருஷ்ண பாயனார் சொல்லக்கூடிய வேத வியாசர் பகவான் பிறந்ததுனால தான் இன்னைக்கு நமக்கு மகாபாரதம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய புனித நூல் நமக்கு கிடைச்சிருக்கு. வேதங்களையும் வகுத்து வச்சாரு. இந்த வேதத்தை வகுத்தாரு அவர் தானே சொல்றாரு. ஆமா, விநாயகர் தானே எழுதுறாரு. நேருமலையில் அமர்ந்து அப்புறம் எழுதிக்கிட்டே இருக்கும் பொழுது எழுத்தாணி ஒடிஞ்சதுனால தான் விநாயகருக்கு இன்னைக்கு ஒரு தந்தம் ஒடிஞ்சிருக்கு. எப்பவுமே மீசை 2 பக்கமும் சமமாக இருந்தால் தான் அழகாக இருக்கும் ஆம்பளைகளுக்கு. ஆண்களுக்கு அழகே இந்த மீசை தான். ஆனால் அது 2 சமமாக இருந்தால் தான் அழகாக இருக்கும் பார்க்க. ஒன்று ஏறிக்கிட்டு ஒன்று இறங்கிக்கிட்டு இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமா? முகரையே இருக்காது. அது மாதிரி ஆண்கள் இந்த கிருதான்னு ஒன்று வச்சுக்கிடுவாங்க, அதுவும் ஏற்ற இறக்கமாக இருக்கும், அதுவும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அதுதான் அந்த முகத்துக்கே அழகு.
அப்போ ரெண்டும் சமமாக இருந்தால் தான் அதுவும் பார்க்க அழகாக இருக்கும். சரி. அது ஒன்று ஏறிக்கிட்டு ஒன்று இறங்கிக்கிட்டு இருந்துச்சுன்னா அழகாக இருக்குமா? நல்லா இருக்காது. அது மாதிரி தந்தம்னு இருந்தால் ரெண்டும் சமமாக இருந்தால் தான் அழகாக இருக்கும் பார்க்க. சரி. ஆனால் ஏறிக்கிட்டு இறங்கிக்கிட்டு இருந்தால் தந்தம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. ஆனால் விநாயகருடைய தந்தம் மட்டும் சமமாக இல்லாமல் ஏறிக்கிட்டு இறங்கிக்கிட்டு தான் இருக்கு. ஆமாம். ஆனால் அவர் அழகாக தெரியலையா? அழகாக தான் இருக்காரு. அழகாக இருக்காருல்ல. ஏன் அழகாக தெரிகிறாரு? அதாவது என்ன காரணம்னா அந்த தந்தம் முதல்ல ஆம்பளன்னா மீசை வச்சுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. சரி. சமமா வேற என்ன? சமமா அப்படியே கிருதா வச்சுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அப்புறம் ஆம்பளை என்ன? ஆம்பளன்னா புள்ள கொடுக்கணும். மற்றவங்களுக்கு விநாயகர் பிள்ளையா கொடுத்தாரு. இல்லை கேட்குறேன். எவ்வளோ பெரிய மகா அதிக பிரசித்தி தரமாக பேசுறீங்க. வாயை பிடிச்சி கிழிச்சு விடுவேன். என் குணமெல்லாம் உங்களுக்கு தெரியாது. வாயை பிடிச்சி நான் நீங்கள் பேசின விஷயத்த தொட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். சரி பேசுங்க பேசுங்க. வாயை பிடிச்சி கிழிக்க வர அந்த கையவே பிடிச்சி கட்டி வச்சு விடுவேனா? யார் நீங்களா? ஆமா. பார்க்கலாமா? ஆளா பாருங்க. ஒடிச்சு போடுவேன். காக்குல எலும்பு முக்காக்குல கறி. அதை பார்க்க கூடாது. பேச்ச பாரு பேச்ச. அதை பார்க்க கூடாது. உன் பேச்ச அதை பார்க்க கூடாது. அப்படி விநாயக பெருமான் பல்லு குத்த அப்படி எழுதும் பொழுது எழுத்தாணி ஒடிஞ்ச உடனே கனப்பொழுது யோசிக்கல. தன்னுடைய தந்தத்தை ஒடிச்சு வேக வேகமா எழுதுறாரு. சரி. அப்படி எழுதுனால தான் இன்னைக்கு நமக்கு மிகப்பெரிய நூல் மகாபாரதம் அப்படிங்கிற நூல் நமக்கு கிடைச்சிச்சு. சரி. எப்படி பெருமையான கதை. அந்த கதையை சொல்றாரு சாமியார். இப்படித்தான் காட்டுக்குள்ள ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சு. அதை வயசுக்கு வராத பிள்ளைய வயசுக்கு வர வச்சாரு. இப்போ நீர் அந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு தெரியுறீரா? இல்லைம்மா, அவர் அந்த மாதிரி பண்ணினாருன்னு சொன்னேன். தசரதன் காட்டுக்குள்ளே போனானா அதுக்கப்புறம் தான் அவனுக்கு புள்ள கிடச்சிச்சான். கலைக்கோட்டு முனிவர் வந்து காட்டுக்குள்ளே இருந்து நாட்டுக்குள்ளே வந்தார். அதனால அந்த கதையை கூட ஏற்றுக்கலாம். ஏன்னா எப்போவுமே வேட்டையாடுறதுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது. வேட்டையை இப்படி தான் ஆட வேண்டும் என்ற முறை இருக்குது. சரி. வேட்டை எப்படி ஆடணும்? ஒரு மான் இருக்குது அப்படின்னா அந்த மான் கர்ப்பமாக இருந்துச்சுன்னா அடிக்கக்கூடாது. அந்த மானை வேட்டையாடக்கூடாது. மான் குட்டி போட்டு குட்டியை கூடவே கூட்டிக்கிட்டு இருக்கு, அப்படி குட்டி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா தாயோடு இருக்கக்கூடிய குட்டியோடு இருக்கக்கூடிய அந்த மானை அடிக்கக்கூடாது, வேட்டையாடக்கூடாது. பால் கொடுக்கணுமா இல்லையா? அது மாதிரி கால் ஊனமாக இருக்கக்கூடிய மானை வேட்டையாடக்கூடாது. அதே நேரத்தில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? என்னது? நோய்வாய்ப்பட்டு கிடக்கக்கூடிய மானை வேட்டையாடக்கூடாது. சரி. அதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு ஆண்மானும் பெண்மானும் கலவி மயக்கத்தில், கலவினா என்ன? புணர்வது. இந்த புணர்ச்சியில் ஈடுபட்டு கொண்டு இருக்கும் பொழுது அந்த மானை வேட்டையாடக்கூடாது. சரி. இதில் வேட்டையினுடைய தன்மைகள் இதெல்லாம், இதை செஞ்சோம்னா இதெல்லாம் பெரிய பாவம். இது வேட்டையினுடைய பெருமை தெரியாமல் தன்மை தெரியாமல் தசரத ஒரு ஆண்மானும் பெண்மானும் புணர்ச்சியில் இருக்கிற நேரத்தில் அம்பை விடுறேன். அவங்க யார்? முதல்ல கிந்தம மகரிஷி பல ஆண்டுகளாக தன்னுடைய மனைவி கூட கூடாமல் தவத்திலிருந்து அன்னைக்கு தான் கூடலாம்னு வந்து கூடுறாரு. ஏன்னா இந்த உலகத்திலேயே காமம் அதிகமாக உள்ள ஜீவன் எதுன்னா மான் தானா. அதனால் அந்த மானாக உருமாறி ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்க. அதை போய் கெடுக்கலாமையா? அம்பை விட்டா அப்பதான் சாபம் விட்டேன். கிந்தா மகரிஷி இங்கே வர்றா, இன்னைக்கு சொல்றேன் சாமி, உங்கள் இல்லை கதையில் எப்ப நான் என் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்கும் பொழுது அம்பை விட்டு என் உயிர் போற தருணத்தில் இருக்கேன் நான். ஆனா இந்த நேரத்தில் அதுவும் நான் சந்தோஷமா என் பொண்டாட்டி கூட இருக்கும் பொழுது அம்பை விட்ட பத்தியா, இனி நீ விடவே முடியாது. உன் முண்டாட்டியை போய் நீ தொட்டி என்ன நினைச்சாலே போதும், அவ்வளோதான், உன் மண்டை வெடிச்சிடும் அப்படின்னு பாண்டு மன்னனுக்கு கொடுத்தது கிந்தம முனிவர். அப்போ பாண்டு மகாராஜா வேட்டைக்கு போனார், நடந்தது. அவனுக்கு வேலையா? தசரதன் காட்டுக்கு போனார், வேட்டைக்கு போனார். அப்படி சொன்னீங்களே, தசரத வேட்டைக்கு போய் புள்ள கிடச்சிச்சு. எப்படி கிடச்சிச்சு? வேட்டைக்குன்னு சொல்லலாமா?
கலை தசரத வேட்டைக்கு தான் போனாரு. இல்ல நான் என்ன சொன்னா, கலைக்கோட்டு முனிவர் வந்து எங்க காட்டுக்குள்ள தானே இருந்தாரு. என் தசரத வேட்டைக்கு போய் யானை தான் தண்ணி குடிக்குது, ஒருத்தன் குடுவையில் தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இவர் என்ன பண்ணுறாரு, ஏதோ ஒரு மிருகம்தான், யானை தான் தண்ணி குடிக்குது அப்படின்னு நினச்சி சப்ததேகி அப்படின்னு ஒரு அம்பு, அது அதனுடைய தன்மை என்னென்னா சத்தம் எந்த பக்கம் இருந்து வருதோ அந்த பக்கத்தை நோக்கி வீசினாலே போதும், சரியாக போய் அடிக்கும். அப்படி அடித்தா அம்மா என்ற ஒரு சத்தம் கேட்டுச்சு. போய் பார்த்தாரு யாரு, தசரத சக்கரவர்த்தி. அப்படி போய் பார்த்த உடனே அங்கே என்ன நிகழ்வு நடக்குது அப்படின்னா, உயிர் போக தருணத்தில் ஒரு இளைஞன் கீழே விழுந்து கிடக்குறான். சரி. அப்போ சொன்னேன், ஐயா என் உயிர் போக போகுது, ஆனால் எங்கள் அப்பா அம்மா தாகத்தினால உயிர் போக போகுது, அதனால் இந்த அவங்களுக்காக தண்ணீர் எடுக்க வந்தேன், இந்த தண்ணியை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துருங்க அப்படி சொன்னு கொண்டு போய் கொடுத்தோடனே அவங்க 2 பேத்துக்கு கண்ணு தெரியாது. வாங்கி குடிச்சிட்டு கேட்குறாங்க, அப்பா ஏப்பா இவ்வளோ தாமதம், குடிக்க போகிறாங்க, குடிக்க போகிறாங்க, ஏப்பா இவ்வளோ தாமதம் அப்படின்னு. உடனே தசரத உண்மையை சொல்கிறார், அம்மா நான் உங்கள் பிள்ளை இல்லைம்மா, உங்கள் பிள்ளைய அம்பை விட்டு கொண்டுட்டேன் அப்படின்னு. அப்போ புத்திர சோகத்தால் கோபமடைந்த அவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்க, எப்படி நாங்கள் புத்திர சோகத்தால் இருக்கிறோமோ அதுபோல் நீயும் உன்னுடைய புத்திர சோகத்தால் இறப்பாய் அப்படின்னு சாபத்தை கொடுத்ததுனால தான் எல்லாரும் சாபம் வாங்கினா என்ன பண்ணுவாங்க, வருத்தப்படுவாங்க. ஆனால் சாபம் வாங்கின தசரத மகிழ்ச்சி அடைஞ்சேன். ஏன், முனிவர்கள் கொடுக்கக்கூடிய சாபம் பலிக்கும். அவ்வளவு நாள் தசரதனுக்கு பிள்ளை இல்லை, அப்போ புத்திர சோகத்தால் இறப்பாயினா அப்போ நம்ம குழந்தை உண்டு அப்படின்னு சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியோட வந்தேன் நாட்டுக்கு. இந்த கதையை கூட ஏற்றுக்கலாம். சரி. ஆனால் கடைசியாக ஒரு கதை சொன்னீங்க பத்தியலா, குந்தி தேவியா? குந்தி தேவி போனாலாம், துர்வாச முனிவரை பார்த்தாலாம். துர்வாச முனிவரை பார்த்த உடனே 5 புள்ள பிறந்துச்சான். ஒரு 50 மந்திரத்தை கொடுத்தாங்க, உபதேசம் பண்ணதுனால. கதை சுருக்கம். சரி சொல்லுங்க. இப்போ என்னைய சந்திக்க வந்திருக்க, அதோட இப்போ அப்படிதான் என்ன அர்த்தம், இதெல்லாம் நீங்களாம் பேசலாம் ஐயா. நான் கேட்குறேன், யார் தான் எந்த வசனம் பேசுறோம்னு ஒரு விவஸ்தை இல்லையா? என்னங்க கதையை சொல்றதுல என்னங்க இருக்கு? ஒரு முத்துராஜ் சொல்லலாம், அவன் 5 இல்லைங்க, நீங்கள் ஆம்படை, அப்புறம் நான் என்ன பொம்பளையா? இல்லை சாமி, நீங்களும் ஆம்பளை தான், ஆனால் அவருக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்னது? அவருக்கு வந்து அந்த குழந்தையை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கு, உங்களுக்கு இருக்கா? ஏன் செய்தி தெரியுமா? நான் கண்ணால பார்த்தாலே புள்ள வந்துடும், கண்ணால பார்த்தாலே கர்ப்பம் தெரித்து உடனே புள்ள வெளியில வந்துடும் சொல்லிக்கிட்டாங்க. இல்லை நிறைய இடத்துல சொல்லி உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். என்னது? அவருக்கு வந்து கண்ணு எப்பவுமே கீழ் நோக்கியே தான் இருக்கும். அவர் பார்வை நானும் எத்தனையோ பார்வையை பார்த்துட்டேன், இந்த மாதிரி கீழ் நோக்கு பார்வையை நான் பார்த்ததில்லை. அப்படி பார்க்கவே மாட்டேமா? இல்ல, எப்போதுமே எந்த வழி வந்தாலும் சரி. ஆமா, எம்புட்டு சாப்பிட்டாலும் கீழ் நோக்கியே தான் இருக்கு. ஒரு சில பேர் திரு முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க, முகரையெல்லாம் கொடூரமாயிரும். என் பார்வை எப்படி? அதனால நீங்க வந்து பெருமையானவர் தான். நான் கண்ணுக்கு கண்ணு தான் பார்ப்பேன். எவன் ஒருத்தன் கண்ணுக்கு கண்ணு பார்த்து பேசுறானா அவன் மனசுல கள்ளங்கப்படம் இல்ல, பஞ்சகம் இல்லைன்னு அர்த்தம். மற்ற இடத்துல இந்த சவுடன் நல்லா தான் இருக்கு. எதுக்கு இந்த கதையெல்லாம் என்கிட்ட வந்து சொல்றீங்க? ஒரு முனிவர்களை பத்தி சொல்றேன், நானும் ஒரு முனிவர் இல்லையா? அப்படிங்கறதால முனிவரோட பெருமை. ஏன் நீங்க அசிங்கப்பட்ட கதையெல்லாம் இருக்க, எவ்வளவோ இருக்க, சொல்லலாம்ல. ஒரு கதை, மகாவிஷ்ணுகிட்ட போய் கேட்கிறாரு நாரதர் புராணத்துல இந்த கதை இருக்கு. சரி இருக்கு. போய் என்ன கேக்குறீங்க? அம்பரீஷ் சாமி, இந்த உலகத்திலேயே நாராயணன் பக்தன்னா நாரதனை தவிர வேறு எவனொருனாவது இந்த உலகத்தில் உண்டா? ஓ, அங்கே புரியலோ. சரி சரி அப்படின்னு நீங்க போயிரு கேட்கும் பொழுது, நாரதா உனக்கு ஆணவம் அதிகமாகி விட்டது. சரி, அந்த ஆணவத்தை ஆனால் அந்த ஆணவத்தை அழிக்கணும் அப்படின்னா உன்னை விட தீவிரமான ஒரு பக்தர் இருக்கேன், பூலோகத்துக்கு போய் வா அப்படின்றாரு. பூலோகத்தில் ஒரு விவசாயி, சாதாரண விவசாயி,
அதுலயும் எளியோர். விவசாயத்துல என்ன சாதாரண விவசாயம் பெரிய விவசாயம் சாதாரண, அதாவது ஒரு அதிகமான ஒரு பணவரவு இல்லாத ஆளு எளியோர். அவர் மட்டும் விவசாயம் பண்ணி அவர் மட்டும் சாப்பிட்டுக்கிறதா இல்லையா? நீங்க சொல்ல வர கதை தெரியும். எளிமையான விவசாயி இருக்கிற விளையிற நெல்லை பூரா வித்துப்புட்டு எங்க கடையில் வாங்கி சாப்பிட்றாரு. பெரிய என்ன அது உண்மைதான், இது நடப்பு உண்டு தானே. சரி, அந்த கதையை போனால் வேற பக்கம் திருப்பி போயிட. இப்போ விஷயத்துக்கு வரேனா, சொல்லுங்க. அப்போ போய் ஒரு விவசாயியை பாரு அப்படி சொல்கிறாரு. அந்த கிராமத்தில் போய் பார்க்குறாரு. அவர் என்ன பண்ணுவார், காலையில் எழுந்திருப்பார், வயலில் போய் உழுதுட்டு வருவார், விவசாயத்தை பார்த்துட்டு வருவார். பார்த்துட்டு வந்து கடைசியில் படுக்க போகல, அட நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திருக்கிறப்பவும் நாராயணா படிப்பாரு. அப்படிதான் நாராயணான்னு தான் எந்திரிப்பாரு. நான் படித்த கதையில் அப்படி இல்லை, படுக்க போகல சாமியை கும்பிட்டுட்டு படுப்பார். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டம், வேலைக்கு போகிற அவசரத்தில் நாராயணா நாராயணா சொல்லிட்டு போக முடியும்? உமக்கு தான் பொழப்பு இல்லை, வேற பொழப்பு இல்லை, நாராயணா நாராயணான்னு சொல்லிக்கிட்டே சும்மா சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கிய. அவன் ஒரே ஒரு தடவை தான் சொல்லுவேன் நாராயணன்னு. நீங்க நல்லா இருக்கீனாக்கா அது காரணமே நான் தான், தெரியுமா தெரியாதா? யாரு? நீங்க நல்லா இருக்கீனாக்கா நீங்க மட்டும் இல்ல, ஆமா சொல்லிக்கிட்டாங்க எல்லாருமே நல்லா. சரி சொல்லுங்க. நாரதர்னு பேரை கேட்டாலே எனக்கு எரிச்ச, எனக்கு தான் வள்ளின்னு பேரை கேட்டாலே அப்படிதான் வருது, பட்டுக்கிட்டு வருது. ஒரே ஒரு தடவை படுக்க போயில மட்டும் நாராயணா எல்லாரையும் நல்லா வச்சுக்கையா அப்படின்னு படுத்தவன். பயங்கரமான கோபம் வந்துருச்சு வெக்கம் கட்டவங்களுக்கு. இங்கே வரியா, நான் எத்தனை தடவை ஒரு நாளைக்கு உன்னைய நாராயணா நாராயணான்னு சொல்கிறேன், அவன் ஒரே ஒரு தடவை நாராயணாங்கிற, அவனை போய் நாராயணன்லே சிறந்த பக்தன்ற அப்படி சொல்லி சண்டைக்கு போயிட்டார் இருந்தாலும். சண்டைக்கு போனோடனே அப்போத்தான் சொன்னார், நாரதா உனக்கு ஒரு சின்ன வேலை கொடுக்குறேன் செய்கிறியா அப்படின்னு. இவங்க தான் வேலை வேலை பார்த்துனா கிளு கிளுன்னு தான் இருக்கும். அப்போ ஒரு கிண்ணத்தில் எண்ணெயை ஊற்றி கொடுத்து, இந்த ஆலயத்தை, இந்த விநாயகருடைய ஆலயத்தை ஒரு முறை வலம் வந்துரு, ஆனால் ஒரு சொட்டு எண்ணெய் கூட கீழே விழக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்களும் கிண்ணத்தை கையில் தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு இப்படியே நடந்து வர்றாங்க. நானும் தூக்கிக்கிட்டே தெரிஞ்சேன். என்னத்த என்னையா முழுசா சொல்லியா, பாதி பாதியா சொல்லிக்கிட்டு இருக்காம என்னங்க கதை? இதுல வேற நீர் கிண்ணத்தை தூக்கினு சொன்னீங்கன்னா பார்க்குறவங்க உங்களை வேற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப அப்படியே கொண்டுக்கிட்டே போறாரு. அதெல்லாம் வந்துட்டாரு. கொண்டு வந்து பெருமாள்கிட்ட காட்டுறாரு. யாரியா இங்க பாருங்க சாமி, ஒரு சொட்டு எண்ணெய் கீழே விடலை, ஒரு சொட்டு கூட விடலை கீழே, சரியா கொண்டு வந்தனா? அப்போ நான் சிறந்தவன் தானே அப்படி சொல்லும் பொழுது அப்போதான் பெருமாள் சொன்னார், நாராயணே அட கிருக்கா, நாரதரை பார்த்துட்டேன், பேரன் தானே. நாரதரை பார்த்து யாரு? என் பாட்டை பாட்டேன்னு சொல்றாரு. நான் தான் நாராயண பக்தன்ல சிறந்தவன் சொன்னிய. அவன் ஒரு நாளைக்கு ஒரு தடவை சொன்னேன், நீ இந்த எண்ணெயை கொண்டுக்கிட்டு கோயிலை சுற்றி வந்திய, ஒரு தடவையாவது நாராயணான்னு சொன்னியான்னு கேட்டார். நான் சொல்லலை. ஐயே ஒரு சொட்டு கீழே விழுந்துருமோ என்னமோன்னு அந்த ஞாபகத்திலேயே நான் இதை மறந்துட்டேனே அப்படின்னு. ஏண்டா நீ எல்லாம் இல்லை, உங்களை இல்லை சேச்சே, உங்களை என்னை சித்தப்பா, என்னை வந்து எனக்கு சித்தப்பா மாதிரி உங்களை நினைக்கிறேன். அப்படி நான் உங்களை ஒரு வேளை உனக்கு கொடுத்ததுக்கே என்னைய மறந்துட்டேன். அவன் காலையிலிருந்து மாலை நேரம் வரைக்கும் ஒரு விவசாயி எவ்வளோ வேலை பார்க்குறேன், அவ்வளோ வேலை பார்த்தாலும் படுக்க போகும்பொழுது என்னை நினைக்கிறேன்டா. ஒரு தடவை நினச்சா போதும் நான் இருக்கா, சும்மா எங்கே பார்த்தாலும் ஊருக்கு நாராயணா 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 அப்படின்னே சொல்லிக்கிட்டு தெரியறது பெரிய பக்தி இல்லை, தெரிஞ்சுக்க அப்படின்னு. உங்கள் லட்சணம் இன்னும் நிறையா இருக்குது. குறிப்பாக ஒரு எடுத்துக்காட்டுக்கு மட்டும்தான் சொல்கிறேன். சரி, இதில் இருந்தே உங்கள் லட்சணம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். இவங்க சொல்கிற கதை காட்டுக்குள்ளே போனாலும் அது நடந்துதான். காட்டுக்குள்ளே என்கிட்டலாம் அப்படி பேசுனீங்க நாரி போயிடும் பொழப்பு உமக்கு. அப்படித்தான் பேசுவேன். நான் அப்படித்தான் பேசுவேன்னா சரி. நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? நான் ஏன் வேலைக்கு வந்திருக்கேன். உங்க வேலை என்ன வேலை? நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? உங்க வேலை என்ன வேலை? நீங்க எதுக்கு வந்தீங்க? நான் அப்புறம் சொல்லுவேன். நான் அப்புறம் தான் சொல்லுவேன். அப்ப ரெண்டு பேரும் பிடிச்சு நிக்க வேண்டியதான். நில்லுங்க.
சரி, நான் கலகம் செய்வதற்காக வந்திருக்கேன். நான் காவல் செய்யறதுக்காக வந்திருக்கேன். என்ன காவல்? என்ன கலகம்? நற்கலகம், சொற்கலகம், பொற்கலகம். இது கருந்தினே செந்தினையே காவல் பார்க்கறதுக்காக நான் வந்திருக்கேன். கருந்தனை யாருக்கு, செந்தனை யாருக்கு? கருந்தினை எங்களுக்கு, செந்தினை செந்தூர் வடி வேலனுக்கு, முருகப்பெருமானுக்கு. வந்த உடனே ரெண்டும் ஒண்ணுதான். அதான், அதாவது வந்த உடனே ஒரு பேச்சு பேசுனீங்க, என்னது? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது வந்த உடனே ஒரு பேச்சு பேசுனா உள்ள ஒரு வசனம் பேசிக்கிந்தியா, அது மற்றவங்க யாரும். நான்லாம் வாயை திறந்தா மூடவே மாட்டேன். பச்சை தண்ணி குடிக்காம 10 நாளைக்கு பேசுவேன். அதனால தான் வீட்டிலேயே நீ வச்சுக்க மாட்டேங்கிறாங்க, விரட்டி விட்டுற கிளம்பு. ஆமா, அப்படின்னு பச்சை தண்ணி குடிக்காம இருந்தா தான் பேச முடியும், குடிச்சுக்கிட்டு எப்படி பேச முடியும்? சாதாரண பிள்ளைகளுக்கு கூட அறிவுரை சொல்ல முடியல என்னால. அதான் நீங்கள் போய் உங்கள் ஒரு ஊர்களில் சொல்லுங்க, அவங்க வேணா கேட்பாங்க. எங்களை அறுத்து குமிக்காதீங்க, தயவு செஞ்சு தூங்குங்க அப்படின்னு. முருகப்பெருமான் வந்து எதற்காக அவதரித்தார்? சூரனை சம்ஹாரம் செய்வதற்காக. சம்ஹாரமா இல்ல ஆணவத்தை அழித்தார் அப்படின்னு நீங்களே சொல்லிட்டீங்க, முதல்ல வந்து பேசிட்டீங்க. ஆமா, அதான் யாரும் பேசாத பேச்ச நீங்க சொன்னீங்க. என்னது? அது கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதுக்காக தான் சொல்ல வரேன். அப்படியா? ஆமா, ஏன்னா என் பேச்ச பிடிச்சிருக்குன்னு எதிராளி சொல்றது பெரிய விஷயம்தான். இல்லம்மா, என்ன பிடிச்சிருந்துச்சு? நல்ல விஷயத்தை யாரு என்ன சொன்னாலும் எதிராளியா இருந்தாலும் அதை ஏத்துக்கிறேன். அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் இருக்கணும். ஏத்துக்கிறேன். சொல்லுங்க. ஆக எந்த அந்த முருகப்பெருமானாப்பட்டவர் யாரையும் அழிக்க கிடையாது, ஆணவத்தை மட்டுமே அழித்தார். ஆமா, ஆணவத்தை மட்டும்தான் அழித்தார். உனக்கெல்லாம் 6 அறிவு இருக்கிறதுனால தானே இந்த ஆட்டம் ஆடுற. பேசாம 2 அறிவை குறைச்சிட்டோம்னா முடிவு பண்றாரு. ஒருத்தனை கொல்லணும்னு அவசியமே இல்ல. அதான் 6 அறிவு இருக்கிற நீனே இந்த ஆட்டம் ஆடுறிய. யாரு? அங்க சூரபதுமன எட்டாத உயரம், 8 அறிவு உள்ள என்ன நான் எப்பேற்பட்ட ஆளா இருப்பேன். ஒருத்தனை அசிங்கப்படுத்தன்னு முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு விஷயம் மட்டும் செஞ்சா போதும். என்னது? ஒவ்வொருத்தருக்கும் பலம் இருக்கும், பலவீனம் இருக்கும். சரி, ரெண்டையுமே ஆண்டவன் எல்லாருக்கும் கொடுத்து அனுப்பிச்சுட்டேன். ஆமா, அப்ப அவனுடைய பலவீனம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு மட்டும் தெரிஞ்சிட்டோம்னா அவன் நமக்கு அடிமை. 1000 கோடி இருட்டான். இந்த இருட்டுக்குள்ள நீங்க போயிட்டு வாங்களே, போயிட்டு எந்த ஒரு ஒளியும் இல்லாம இந்த இருட்டுக்குள்ள. நான் வித்தியாசமான பொம்பளை, உமக்கெல்லாம் தெரியாது. யாரு? சுடுகாட்டிலே தலை வச்சு படுத்து கிடப்பேன். நடு ராத்திரியில சுடுகாட்டுல படுத்து தூங்குறதா? தனியா படுத்திருக்க மாட்டேன், அவ்வளவுதான். துணைக்கு எங்க கருணாண்ணனை கூட்டிட்டு போவேன். அப்படியா? அவன் பயம் இல்லாம இருக்கும்ல. எதுக்கு சொல்றீங்க? இந்த இருட்டுக்குள்ள போயிட்டு சரியான ஒரு வடிவமான ஒரு கல்லுன்னு நான் சொல்றேன்னு வைங்களேன், சரியான வடிவமான கல்ல ஒளி இல்லாம அதை எடுத்துட்டு வந்துட முடியுமா? இருட்டுக்குள்ளையா? இருட்டுக்குள்ள ஒளி இல்லாம எந்த ஒளி இல்லாத கல்லை எடுக்க முடியாது. எடுக்க முடியாதுல. ஆனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தடவுனா எடுத்துடலாம். தடவுறதுல பெரிய ஆளோ? தடவுறதுல பெரிய ஆளாப்ப? தடவி எடுக்கிறது யாரோ அவங்க பெரிய ஆளு தானே. ஆமா, அப்ப நான் பெரிய ஆள் தான். முதல்ல நடந்து போவோம். இருட்டுக்குள்ள தெரியாது, வெளிச்சம் இல்லாத ஒரு கல்ல, வெளிச்சம் இல்லாத இடத்துல கல்ல எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அப்படின்னா எடுக்க முடியாதுதான். இருட்டுக்குள்ள தடவி தெரிஞ்சோம்னா எடுக்கலாம் தான். அதை நான் எதுக்காக சொல்ல வரேன், ஆனா அவசரப்பட்டு 1000 கல்லுன்னு நினைச்சு வேற எதுலயாவது கையை வச்சிடக்கூடாது. ஆமா, நாரி போயிடும், உழப்பு நாரி போயிடும். சரி, சொல்லுங்க. 1000 கோடி இருட்டு, 1000 கோடி இருட்டுக்குள்ள மாமரமானா யாரு? சூரபதுமே. அன்னைக்கெல்லாம் ஒரு முருகன் வெளியில வந்தா சாம்பிராணி வாசம், ஊதுபத்தி வாசம், இந்த வாசம் தான் வரும். முருகன் வெளியில வர்றாரு, அந்த வாசம் தான் அடிக்குது. அவர் இப்படித்தான் கல்லன்னு எடுக்கன்னு எதே எடுத்திருக்காரு. இது எப்போ நடந்துச்சு? இதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இது இப்போ உனக்கு தேவையா? சரி விடுங்க. 1000 கோடி இருட்டுக்குள்ள மாமரமாக மாறினா யாரு? சூரபதுமே. அவரை முருகப்பெருமான் தடவியும் கிடையாது, எதுவும் கிடையாது, தடவளம் கிடையாது. நீங்க சொன்னது மாதிரி தடவளம் கிடையாது. சரியா அடிச்சாரா இல்லையா? அந்த மாமரமாக என்ற சூரபதுமே. ஆமா, அடிச்சாரு. 2 பிளவாக பிளந்தார். ஆமா, ஒரு பாதி மயிலாகவும் ஒரு பாதி சேவலாகவும். ஆமா. அப்ப இந்த சேவலுங்கிறது யாரு, மயிலுங்கிறது யாரு?
ரெண்டு வேற வேற ஆளா? நான் இங்க இருங்க இல்ல நல்லா இல்ல அப்ப பாருங்களேன். கேள்வியை நான் கேட்கிறேன், அதுக்கு உண்டான பதில் என் வாயில இருந்து புடுங்குறாங்க. கந்த புராணம் முழுமையா படிச்சா கூட இந்த கதைக்கு பதில் சொல்ல முடியாது, இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. அதையும் தாண்டி ஒரு நூல் இருக்கு, அதை படிச்சாதான் பதில் சொல்ல முடியும். ஏன்னா சூரன் பதுமன் அப்படின்னு ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி, கூட பிறந்த அண்ணன் தம்பிய. ரெண்டு அண்ணன் தம்பின்னா அப்ப எத்தனை பேர் வருது? ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி என்ன, கூட பிறந்த அண்ணன் தம்பி என்ன. அதான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்கிட்ட பேசும்பொழுது. நான் எப்போதுமே நீங்க மட்டும் இல்ல, ஒரு அண்ணனும் தம்பியும் ரெண்டு பேரு இப்படி சொல்லணும், அதான் சரி. அப்ப சிவனை நோக்கி தவம் இருக்காங்க. எதற்காக எப்படி தவம் பண்றாங்க தெரியுமா? குடுமி இருக்கும்ல, அதை மரத்துல கட்டிக்கிட்டு கீழே நெருப்பை மூட்டி கொஞ்சம் கொஞ்சமா தீ மேல வந்துகிட்டு இருக்கு. மேல எரிஞ்சு எரிஞ்சு வந்துகிட்டு இருந்தா என்ன ஆகும்? முடி அந்து போய் இவங்க கீழே வந்து இறந்து போயிடுவாங்க. காலில் இருந்து வந்தாலே உடம்பே அழிஞ்சு போயிரும்ல. ஆமா, அந்த மாதிரி பயங்கரமான ஒரு தவம் பண்றாங்க ரெண்டு பேரும். அப்ப தவம் பண்ணும் பொழுது அப்பதான் அவன் கேட்கிறாரு, ஈசன் காட்சி அளிக்கிறார். காட்சி அளிச்சு கேட்கிறார், என்னப்பா ஏப்பா உனக்கு என்னாச்சு, நல்லா தானே இருந்த, ஏன் இப்ப இப்படி ஆயிட்ட? இல்ல தவம் பண்றேன்னு சொல்லி இப்படி கொடூரமா உடம்ப வருத்திக்கிறியே, புள்ளியோட வார்த்தை பேச விட்டா தானே தெரியும். ஏன் இப்படி உடம்ப வருத்திக்கிறீங்க, உடலை வருத்திக்கிறீங்க, என்ன காரணம் அப்படின்னு. அப்பதான் ஈசா, எப்பொழுதும் உங்க கூடவே நாங்க இருக்கணும், உங்க திருவடியில நான் வரணும் அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்ல. ரெண்டு பேருமே சொல்ல, சரி தந்தேன் வரம், ஆனால் இப்ப என் கூட நீங்க இருக்க முடியாது, என்னுடைய அம்சமாக ஒரு அழகன் பிறப்பான் அடுத்த பிறவியில, அடுத்த அவதாரத்துல, அவங்களுக்கு அடுத்த, ஆமா அடுத்த பிறவியில நீங்க ரெண்டு பேரும் கேட்டீங்கல்ல வரோம், நான் தான், அது வேற யாரும் இல்லை, நான் தான் அவதரிக்க போகிறேன், என்னுடைய அவதாரத்துல நீங்க என் கூட இருக்கலாம் போங்க அப்படின்ட்டாரு. அதனாலதான் சூரனும் ஏன் மாமரமாக ஒன்றாதானே நின்னாரு சூரபதுமை. ஏன் அவன் ரெண்டாக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே அவன் ரெண்டு பேரா இருந்தவன், அதனால தான் இரண்டாக பிளந்து ஒரு பகுதியை மயிலாகவும் மற்றொரு பகுதியை சேவல் கொடியாகவும் மாற்றிக்கிட்டார். ஏன்? சூரனை மயிலாகவும் பதுமனை சேவல் கொடியாகவும் மாற்றிக்கிட்டார் அவன். அதனால தான் மறுபிறவியில் சூரனும் பதுமனுமாக இருந்தவன் சூரபதுமனாக பிறக்கிறான் ஒரே ஆளா. மறுபடியும் சூரனையும் பதுமனையும் பிரிச்சுட்டாரு, பிரிச்சு தனக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கிட்டாரு, திமிர அடக்குனாரு. உமனெல்லாம் அடக்க ஆள் இல்லாம கிடந்து ஆடுறீரு. அடக்க முடியாது. ஒரு 10 நாடகம் என்னை சந்திச்சிருங்க, இந்த வாயை அடக்குறேன்னா யாருனாலும் என்ன அடக்க முடியாது. உமெல்லாம் சந்திக்க முடியல, நான் சந்தி சிரிக்க வச்சு போடுவேன். நான் படிச்சிருக்கிறேன், அதனால எனக்கு பயம் கிடையாது. சரியா? எந்த வாத்தியார்கிட்ட படிச்சீங்க? எந்த வாத்தியார்ட்டியா? நூலை படிச்சாலே போதும். ஏன்னா மரம் கோணலானால் நூலை பிடிக்கணும், மனம் கோணலானால் நல்ல நூல்களை படிக்கணும். கற்க கசடர கற்பவை கற்றப்ப நூலை எடுத்து படிச்சாலும் அதே சிந்தனை தானே வருது. எப்படி? இப்ப மனம் கோணலா இருக்கு, மனசுல ஒரு கஷ்டம் இருக்கு, நூல் எடுத்து நீங்க படிங்க, அந்த நூல் எடுத்து படிக்கிற சிந்தனை வருமா? அதுக்குள்ள போகுமா? வரக்கூடாது. மறுபடியும் புத்தகத்தை மூடி வச்சுட்டு அதே சிந்தனையில் தான் உட்காந்துருக்குறது. இந்த வார்த்தை கேட்டுவிட்டாலே நம்மளை வருமா வராதா? கண்டிப்பா வரும். ஆனா அதையும் மீறி அதுக்குள்ள நீங்க நுழைஞ்சிட்டீங்கன்னா வேற எந்த சிந்தனையும் உங்களுக்கு வராது. அந்த அளவுக்கு மனதை பக்குவப்படுத்தணும். ஆமா, அதனாலதான் சொல்றேன் கற்க கசட கற்பை அப்படின்னு சொன்னேன். ஆமா, கற்கணும். கற்கணும்னா படிக்கணும்னா எப்படி? கசடு அற, கசடு என்றால் பிழை, கசடு அதான் பிழை இல்லாம படிக்கணும். நீங்க ஒருத்தர் தான் தெளிவா சொல்லியிருக்கீங்க. கசடற அப்படின்னா கசடுன்னா பிழை அப்படின்னு சொல்லணும், பிழை இல்லாம அப்படிம்பாங்க. அவங்க சொல்றதே பிழை இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம், இவங்க பேசுறதுலே பிழை இருக்கான். தமிழை வந்து எப்படி உச்சரிக்கணும்? தமிழ் அப்படின்னு சொல்ல முடியும். ஆமா, தமிழ் வாழைப்பழம் கோழி குஞ்சுன்னு சொல்லக்கூடாது, வாழைப்பழம் கோழி குஞ்சு அப்படி சொல்லணும். அப்படிதான் பேசணுமே. நல்லா தான் சாப்பிட நல்லா தான் இருக்கு. என்ன வேலையை அப்படி வந்திய?
இல்ல காட்டுக்குள்ள அப்படியே சும்மா ஆகாய மறக்கமாக வந்தேன். ஏதோ உமக்கு தான் வேலை வெட்டி இல்லாத ஆளு தானே. ஒரு சத்தம் சும்மா கேட்டுச்சு. ஒவ்வொரு காட்டுக்கு அப்படி போயிட்டு வர வேண்டியதானே. சத்தம் கேட்டுச்சு. சரி. நான் சத்தம் எங்கெங்கெல்லாம் கேட்குதோ அங்கெங்கெல்லாம் போயிருவேன். நல்ல பழக்கம் அது. ஆமாமா. அதே தொடர்ந்து செய்யுங்க. நல்ல சத்தமா? நல்ல சத்தம். அதான் ஆடோடம் சோ அப்படின்னு ஒரு சிறிய ஆரோடம் சொல்ற சத்தமா? ஒரு சிறிய அத கொடுத்தது நான் தான். அப்படியா? ஆமா. நீங்க தானே? நானே தான். அது தெரிஞ்சுதான் நான் வந்தேன். சரி, சின்ன பிள்ளை பேதை பெருமை மங்கை மறந்து அறிவை தெருவை பேரலும் என்று சொல்லக்கூடிய 70 வருடத்துல 3ஆம் பருவமான மங்கை பருவம் அடைந்த இந்த பெண்ணு தனியா காட்டுக்குள்ள கிடந்து கத்திக்கிட்டு கிடக்குதே. கத்திக்கிட்டு கிடக்குதே. நல்ல ஒரு புத்திமதியை சொல்லி சேர்க்க வேண்டிய இடத்துல சேப்பமே. அப்ப நான் ஆலோலம் சோன்னு பாட்டு பாடுனது உமக்கு கத்துற மாதிரி தெரிஞ்சிருக்கு ஐயா. எங்களுக்கெல்லாம் கோயில் கூற மாதிரி இருந்துச்சு. பாடுனத ஆனா உண்மையிலேயே பாட்டுக்கு நாரதன் அப்படின்னா அதுல உங்களை ஒத்துக்கலாம். பாட்டுக்கு நாரதன் அப்படின்னு. நன்றி நன்றி. அதெல்லாம் அது காரணம் என்ன தெரியுமா? ஒரு சில பேர்லாம் பாடுறாங்க பாருங்க, நாரதர் பாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாங்க. நானும் முந்தன் ஊராவை அடி வந்த பாரு. ஐயோ அப்பா தாங்க முடியல. அது காரணம் என்ன தெரியுமா? தங்களை போன்ற பாவன மிருதாகரங்க தான் எப்படி தாங்கிக்கிட்டு இதெல்லாம் வாசிக்கிறாங்கன்னு அவங்க முன்ஜனத்தில் செய்த. சொல்றேன். அது காரணம் என்ன தெரியுமா? தங்களை போன்ற சான்றோரோட ஆசீர்வாதம். எது அப்படி பாடுறதா? எனக்கு சொல்றேன். உங்களை சொல்றீங்களா? சந்தோஷம் சாமி. தொண்டையை பலப்படுத்தணுமா? சரி இருக்கட்டும். சரி. எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? எதுக்காக? தங்களுக்கான ஒரு அழகிய ஒரு மாப்பிளையை பார்த்து வந்திருக்கேன். நானே ஏற்கனவே அழகானவதா. ஐயோ என்னை விட என்னப்பா உலக நடிப்பா இருக்கேன். ஆல்ரவுண்டுக்காரன் நாரதர். என்னப்பா நெஞ்ச வலிக்கு என்ன சேர்ந்தே பேசிட்டு வந்தீங்களா? இந்த வார்த்தை அந்த அம்மா சொல்லும். எப்பவும் சொல்லுச்சுன்னா தலை நான் வந்தாலும் தலைவலிதான். இல்ல இல்ல சரியா தான் சொல்றாங்க. என்னது? கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு. ஆமா. நீங்க கவிதை சொல்லிருக்கீங்க. இப்ப அதுக்கு அதுக்காக சொல்றீங்க. நானே பெரிய அழகு அப்படின்னு கவிதை சொல்லிருக்கேன். அப்ப கவிதைக்கு பொய் தானே அழகு. என்ன அப்படி சொல்லிவிட்டீங்க? நான் கேட்குறேன். நீங்க மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கீங்க. ஆமா. மாப்பிள்ளை பேர் என்ன? பேர் என்ன? மாப்பிள்ளை பேரு சுருக்கமாவே சொல்றேன். பேரை மட்டும் சொல்லுங்க. முருகப்பெருமான். முருகன். இப்ப நான் கேட்குறேன், முருகனை நான் கடவுளா நினைக்கிறேன். சரி. முருகன் என்னை விரும்புகிற நான் என்ன பரவாயில்ல, நான் முருகனை கட்டிக்கிறேன். ஏன்னா முருக பெருப்பான கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் என்ன தவம் பண்ணியிருக்கணுமோ, பெரிய பாக்கியம் அதெல்லாம் இல்லையா? இல்லையா? ஆனால் நான் கேட்குறேன், முருகனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி. ஆனால் முருகன் என்னையே விரும்புகிறாரா? அப்படியா? விரும்புகிறாரா இல்லையா? விரும்புகிறார். ஏன்னா விருப்பம் இல்லாத மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்நாள் முழுவதுங்க கஷ்டப்படுறதை விட விரும்பின மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு நாள் வாழ்ந்தாலும் அது பெரிய பெரிய விஷயம். அது சரியா? விரும்புறாருமா? விரும்புறாருல்ல? விரும்புறாரு. நான் கேட்குறேன், இந்த உலகத்தில் எத்தனையோ பொம்பளையா இருக்காங்கல்ல, சரி, அவங்களெல்லாம் விட்டுட்டு ஏன் என்னைய மட்டும் விரும்புறாரு? பாவம், அந்த பிள்ளைக்கு ஏற்கனவே ஒரு வாரத்தை கொடுத்து விட்டோமே. அப்படி இல்லை, இந்த உலகத்திலேயே அழகி, உலக அழகி இவதான் அப்படின்னு முருகனே முடிவு பண்ணும் பொழுது நீர்லாம் என்னையா மாமா இருக்க வர்றேன். இவங்க பெரிய அழகியா? யாரு முருகனை? நான் தான் கட்டிக்கிறேன், நான் உன்னை கட்டிக்கிறேன். ஒரு வார்த்தை ஒரு கேள்வி கேட்குறேன். உலக அழகி ஐஸ்வர்யா ராயின்னு தேர்ந்தெடுத்தாங்கல்ல, ஆமா, போட்டி வச்சாங்கல்ல, ஆமா, தேர்ந்தெடுத்தாங்கல்ல, ஆமா, ஏன் அந்த அம்மாவை தேர்ந்தெடுத்தாங்க? இதுக்கு மட்டும் நீங்க சரியான பதில் சொல்லுங்க. இது பொது அறிவு வினா. ஏன்னா இந்த இந்த நாடகத்தில் மட்டும்தான் பல விஷயங்களை பேச முடியும், மற்ற நாடகங்கள்லாம் பேச முடியாது. உலக நடைமுறையும் பேசலாம், இதிகாசம் பேசலாம், புராணம் பேசலாம், ஆன்மீகம் பேசலாம், அறிவியல் பேசலாம், ஏன் அரசியல் கூட பேசலாம். சரி, தெளிவாக பேச தெரிஞ்சா பேசலாம். நான்லாம் அப்படிலாம் சூட்சமா பேசுவேன். அது ஒரு பக்கம் கேட்டேன். நான் உங்களை கேட்குறேன், உலக அழகியாக ஐஸ்வர்யா ராயை தேர்ந்தெடுத்தாங்களே எதற்கு? ஒரு பெண்ணுக்கு முகம் அழகு கிடையாது, முகம் அழகு கிடையாது. சரி, முதல்ல உடம்போட பாவனையை பார்க்கணும். முதல்ல முகம் குரங்கு மாதிரி இருந்தாலும் பரவாயில்லையா? குரங்கு மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. அந்த இடுப்பு, கூந்தல், மார்பகம், இதெல்லாம் எப்படி இருக்கணும்? அதுதான் அதுதான் ஒரு அமைப்பு. அப்படி இருந்தா தான் அழகி. அப்ப அந்த அம்மாவுக்கு முகம் வந்து அழகா இல்ல,
இதுக்கு நான் நீங்க கேட்டதுக்கு பதில் கேட்டதுக்கு பதில் முகம் இல்லாட்டியும் இந்த இடை இருக்கணும், இதெல்லாம் இருந்தா தான் உலக அழகி. ஆமா ஆமா அதான் உண்மை. அதெல்லாம் அளவெடுப்பாங்கப்பா. உண்மைதான், அவர் சொல்றது உண்மைதான். இடுப்பு இந்த அளவு தான், இடை வந்து இந்த அளவு தான் இருக்கணும், உயரம் இவ்வளவுதான் இருக்கணும். இது மட்டும்தான் இந்த இதை வச்சு தான் அதை கண்டுபிடிப்பாங்களா? இதுதான் உண்மை. தேர்ந்தெடுப்பாங்களா? அது அல்ல. அது மட்டும் இல்லாம அதுக்கு அப்புறம் நடந்துக்கிற பக்குவத்தையும் இருக்கு. அதுக்கு அடுத்து அழகுல அந்த அம்மா சரியா இருக்கு. இப்போ ஒரு பெண்ணுன்னா இந்த அளவுல தான் இருக்கணும், அதுல சரியா இருக்கு. ஆனால் அறிவுல சிறந்தவளா இருக்காளா அப்படி சொல்லி பொது அறிவு வினா கேள்விகளை கேட்பாங்க. போய் ஆடையை மட்டும் அணிஞ்சுக்கிட்டு நின்று நடந்து வந்தா பத்தாது, கேள்வி கேட்கிட்ட பதில் சொல்லணும், சரியான பதில். அது யாரா இருந்தாலும் அப்படித்தானே. பதில் சொல்ல தெரியலைன்னா அவ எவ்வளவு அழகியா இருந்தாலும் ரிஜெக்ட் அப்படின்றவேன். அப்படின்னா என்ன? என்னமோ வெள்ளைக்காரன் சொல்லிட்டு போனேன், அதை ஒன்று ரெண்டு நான் கற்று வச்சுக்கிட்டேன், அவ்வளோதான். ஆமாம், நீக்குவது. இதுக்கு பேர் என்ன? இதுக்கு ஒளி வாங்கி. ஒளி வாங்கின்னு யாரு சொன்னா? நான் தான் சொல்கிறேன். அது வாங்குதா? ஆமாம், நமக்கு பேசக்கூடிய ஒளியை அது வாங்கி அது வெளியில் கொடுக்குது, அது ஒளி பெருக்கி. நம்ம கொடுக்கறத அது வாங்குது, நம்ம கொடுக்கறத அது வாங்குது, வாங்கி எது வந்து அங்கே கொடுக்குது, அது நம்ம தெளிவாக வெளியில் கொடுக்குது. சரி, அப்போ ஏன் உலக அழகியாக அவங்கள தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா இதெல்லாம் இருந்ததுனால அவங்கள தேர்ந்தெடுத்தாங்க. அதான உண்மை. அது கிடையாது. ஏன் தெரியுமா? சொல்லுங்க. அந்த உலக அழகி போட்டியில் நான் கலந்துக்கல. நான் கூட என்னென்னமோ சொல்ல வர. ஏன் தெரியுமா? இந்த உலகத்திலேயே அழகி வள்ளி தான் அப்படின்னு என்னையே தான் ஒரு விரும்புகிறாரு முருகன். அப்போ உலக அழகி நான் தானே. வேலையை பாரிய நான் எப்படியும் சமாளிப்பேன் முருகன்கிட்ட. ஐயா நான் ஏன் நீங்க போய் ஐஸ்வர்யா ராயை பார்க்க தானே. இருங்க மாறேன். ஏன் முருகன்கிட்ட போயிட்டு ஏன் ஐயா நான் உன்னைய கட்டிக்கிறேன், உன்னைய கட்டுறதுக்கு நான் விரும்புறேன் அப்படின்னு சொன்னது யாரு? யாரு? நான் போய் எப்போ முருகனை பார்த்தேன்? ஊரா போறேன், கோயில் இந்த ஜெயங்கொண்டானுக்கெல்லாம் நினைச்சியெல்லாம் இல்லையா? என் தம்பி நான் போனேன்னா எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் பேர் சந்திரன், எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் அக்கா திலகவதி அக்கா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி உடனே முதல்ல ஏன் அர்ச்சனையை தான் வாங்கி அர்ச்சனை பண்ணேன். ஏன்னா அது முருகனுடைய பக்த வள்ளியாக நடிக்கிறவங்க, அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தனி மரியாதை கொடுத்து ஜெயங்கொண்டான் அது இல்லை நம்ம பாலசுப்ரமணியரை நான் பல தடவை அவரை போய் வணங்கியிருக்கேன். நாடகத்துக்கு போகும்போது மட்டுமில்லை, நாட்கள் எப்போ நினைக்கிறேனோ போய் அவரை பார்க்கணும்னு நினைக்கிறேனோ தனியாக நான் பாட்டில் வண்டி எடுப்பேன், நான் போவேன், சாமியை கும்பிட்டுட்டு வருவேன். போனால் தம்பி அங்கே இருக்கான், இருங்க. அப்படி நான் வணங்கக்கூடிய அந்த முருகனை நான் இது வரைக்கும் சிலையாக தான் பார்த்துருக்கேன். எப்போ போய் நான் முருகன் நேரடியாக வந்தாரு, நான் அவர்கிட்ட போய் ஐயா என்னைய கட்டிக்கையா அப்படி நான் சொன்னேன். எப்படி சொன்னேன்னாக்கா நான் கதையை முடிச்சு விடுவேன். ஐயா முடிங்க பாப்பா. அப்போ உங்கள் பேர் வேண்டாம். என்ன வேண்டாம்னா? நான் முருகனை சந்திச்சுட்டு அப்புறமாக்க கூட மறுபடியும் வந்து நான் பேசுறேன். சொன்னீங்கன்னா நீங்க மாட்டிக்குவீங்க. அதுக்கு தான் நான் பேசாம இருக்கேன். மாட்டி வைக்கிறது தான் என் மேலையே. அதான் நாரத வேஷம் போட்டோம்னாக்க இந்த ஒரு விஷயத்துல மட்டும் தான் ஒன்றும் பண்ண முடியுது இல்லை. தெரியுது இல்ல, சொன்னோம்னாக்கா கதையை முடிஞ்சு போயிடும். அப்போ இப்போ சொல்லுங்க. இப்போ நான் எவ்வளவு சொல்றேன், உங்களால சொல்ல முடியுதா? சரி, நான் முருகப்பெருமானை பார்த்துட்டு வந்து மறுபடியும் வந்து நான் பேசவா? எப்படி? முருகப்பெருமானை சந்திச்சுட்டு அதன் பிறகு வந்து நான் சொல்லவா? அதுக்கப்புறம் வரணும். எங்க வர்றீங்க? உள்ள உட்காந்து பேசணும். மாலை எடுத்து கொடுக்கறது நாரதர் தான். கொடுக்கணும்ல. ஓடி போயிடறாரு. எங்க அரிதாரம் கலைச்ச உடனே கிளம்பிடுறீங்களே. இப்பெல்லாம் அதிக பேர் ஜிபி நாரதர் ஆகிட்டாங்க. ஏன்னா நான் கிளம்புறேன், ஜிபேயில் ஏற்றி விட்ருங்க சம்பளத்தை அப்படின்ட்டு அவங்க வீட்டில் கிளம்பி போயிடுறாங்க. முதல்ல மாலை எடுத்து கொடுக்கணும் காலையில், அது இந்த வேஷத்தோடு எடுத்து கொடுக்கணும், அது இன்னைக்கு எடுத்து கொடுக்கணும். அப்பத்தான் முழுமையான சம்பளம் நமக்கு கொடுப்பாங்க நம்ம கிராமத்தில். இன்னைக்கு முடியாது. ஏன் முடியும்? என்ன சிப்பு கண்டிப்பா முடியாது. வேலை இருக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போ நான் மற்றவங்க எல்லாம் வேலை இல்லாமல் வந்து உட்காந்துருக்காங்களோ? இல்லங்க, நீங்க இதே சரி அது போட்டு முருகப்பெருமானை மாப்பிளைய பார்த்து வந்திருக்கீங்க. பிடிக்குதா பிடிக்கலையா? நீங்க சொல்றத கேட்க முடியாது. பகலும் இந்த அவனை விடுத்து அவனுக்கு சொல்லும். பொய்யான தவ வேடும் கொண்டு வந்தவரே
பத்தி அறிவில்லை கிடையாது. யாரை பார்த்து திருட்டு முனி நீ? உங்களை தான் சொன்னேன். நானும் அறிவில்லைன்னு உங்களை தான் சொன்னேன். எந்த வகையில் அறிவில்லை எங்களுக்கு? ஏப்பா இங்க வா. போ. அதாவது ஆ புருஷன் கிடைக்கல, அதாவது மாப்பிள்ளை கிடைக்கலன்னு ஒவ்வொரு பொம்பளையும் ஏங்குது. ஆமாம்மா, நானா பாத்துக்கிட்டு வந்து சொல்றேன். நிறைய பேர் பொண்ணு கிடைக்காம தெரியுறாமே. ஆம்பளை ஆளுகளும் பொண்ணு கிடைக்காம தெரியுறாங்க, பொம்பளை ஆளுகளும் மாப்பிள்ளை இல்ல. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நான் ஒரு மாப்பிள்ளை யாரும் மாப்பிள்ளை கிடைக்காம அலையல, நீங்க தான் பொண்ணு கிடைக்காம அலையிறீங்க. நான் எத்தனை முறை எடுத்துக்கிறாள் கண்டதை காட்சி கொண்டதே கோலம் இருக்கிறாய். இன்று சூரியாஸ்தமனத்திற்குள் உனக்கு அந்த முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து வைப்பேன். அப்படி செய்யாவிட்டால் நான் நாரதமல்ல, நான் அணிந்திருப்பது ஒரு முடிச்சுமல்ல. இது சத்தியம், சத்தியம், சத்தியம். பைத்தியம், பைத்தியம், பைத்தியம். இந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கிற வைத்தியரை நான் தான் கூட்டி வர போறேன். பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கிற வைத்தியருக்கு வைத்தியம் பிடிச்சா போயா நீதான் கத்துவியா? எங்களுக்கு பைத்தியம் முடிச்சிடும் போல. இங்க பிடிக்கலங்க எனக்கு. என்னங்க எங்களுக்கு பிடிக்கல. யார உங்களை சொல்லுவோமா? நீங்க சூப்பர் பிகரா இருக்கீங்க. உங்களை முதல்ல நெஞ்ச பிடிச்சிங்க சும்மா. சரி ஏங்க முதல்ல பிடிக்குது நீ முருகன்ட்ட, இப்போ ஏன் பிடிக்கலன்ட்டி அவர்கிட்ட? அது அதில் ஒரு நுணுக்கம் இருக்கு. சாமி மாப்பிள்ளை பார்த்தது இருக்குன்னு சொன்ன உடனே அவருங்க எனக்கு அவரை தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன தெரியுமா? என்ன பாரு ஆத்தாடி இந்த பிள்ளையும் புருஷனுக்கு அலையும் போல இருக்கு அப்படின்னு நம்மளை தப்பா நினைச்சிருவாரு. ஆமாம், அதனால எப்பவுமே என்ன பண்ணணும்? வேண்டாம் ஐயா எனக்கு பிடிக்காது இந்த சாப்பாடு அப்படி வந்து எப்பவுமே பிகு பண்ணிக்கிட்டே இருக்கணும். பத்தியலா அப்படி சொன்ன உடனே வேகத்தை பத்தியலா ஓடி போயிட்டாரு. நமக்கு எது முக்கியம்? வேகம் தான் முக்கியம். அதுல ஒரு 5.5 மினிக்கு வந்து சொல்றேன். என்ன சொன்னீங்க? என்னமோ சொன்ன மாதிரி இருக்குது. நான் சொன்னது இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க. தப்பு கூட செய்யலாம், சரி, அது இயற்கை. சரி, ஆனா அதை போய் எட்டி பார்க்கறது மாதிரி ஒரு மகா மட்டமான விஷயம் இந்த உலகத்துல கிடையாது. இல்ல உமக்கு அந்த புத்தி அதிகமா இருக்கு. வரேன். என்னது? இப்போ எவ்வளவு நேரம் பேசிருப்போம்? எவ்வளவு நேரம் பேசிருப்போம்? ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்போம். அரை மணி நேரம் 30 நிமிஷம் பேசிருப்போம். ஆமா. நான் வந்தோடனே என்ன மாப்பிள்ளைய பார்த்து வந்திருக்கேன்னு சொன்ன பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா இவளை பேச்சு தேவையா? இவளை பேச்சு தேவையா? தேவையில்லை. நான் போனதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க? 5:30 மணிக்கு வந்து நான் மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு சொல்றான். ஒட்டு கேட்கிற வேலை விடல என்ன உங்களை?